வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். செங்குன்றம் அருகே சுங்கச்சாவடியை முற்றுகையிட்ட புரட்சி பாரதம் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். சுங்கச்சாவடிகளில் ஆண்டுதோறும் கட்டணத்தை உயர்த்தி மக்களை முட்டாளாக்கும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு கண்டனம். கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள 46 சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 10% வரை கட்டண உயர்வை அமல்படுத்த தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அனுமதி வழங்கி இருந்தது. இதனைத் தொடர்ந்து சுங்கச்சாவடிகளில் வாகனங்களுக்கு ஏற்ப ரூபாய் 5 முதல் ரூபாய் 25 வரை கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள நல்லூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு புரட்சி பாரதம் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுங்கச்சாவடிகளில் ஆண்டுதோறும் கட்டணத்தை உயர்த்தி மக்களை முட்டாளாக்கும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். காலாவதியான சுங்கச்சாவடிகளை வைத்துக்கொண்டு மக்களிடம் பணம் பறிப்பதாக புகார் தெரிவித்தனர். சுங்கச்சாவடி கட்டணத்தை உயர்வு என்பது அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வுக்கு வழிவகுப்பதாகவும் குற்றம் சாட்டினர். தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கட்டண உயர்வை வாபஸ் பெறாவிட்டால் மாநிலம் தழுவிய போராட்டங்களில் ஈடுபடுவோம் எனவும் புரட்சி பாரதம் கட்சியினர் தெரிவித்தனர். பேட்டி காமராஜ். தமிழகத்தில் இயங்கி வரும் போராட்டத்தின் முன்னாலே யார் ஆட்டமும் படிக்காதே